இங்க அரசு நடப்பதை இந்திய துணை கேந்திரத்தில் அதிக வாக்குகள் பெற்றுத்தான் ஜனநாயகம் தானே. இதற்கு எதற்கு குழு ஒரே ஒருவரை நியமித்து அவரே ஒரு வாக்குகள் கொடுத்திருக்கலாம்ல? எனக்கா 13 பேர் கொண்ட குழு தலைவரோடு சேர்த்து ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய உணர்வு எங்கேயோ தவறி நிலைகட்டு போயிருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன். இந்த பாரத சவால் சட்டம் எனக்கு கொடுத்திருக்கின்ற முறை தைரிய மறுபடியும் நினைவுபடுத்துகின்ற நண்பர்களுக்கு எனக்கு கொடுப்பது நியாயமில்லை என்று உண்மையிலே அவர் நம்பினால் கூட அவர்களுக்கும் சொல்கின்றேன். 71ஆம் ஆண்டுக்கு மட்டும்தான் என் வாழ்க்கையில் பூராவுக்கும் இந்திய துணைக்கண்டத்தில் சிறந்த அறிஞர் பட்டம் அல்ல அது. இனியும் நான் முயற்சி செய்து மற்றவர்கள் ஒத்துக்கொண்டால் தான் அந்த பட்டம் ஒருவேளை எதிர்காலத்தில் கிடைத்தால் கிடைக்கலாம். இந்த கிடைத்திருப்பது வாழ்க்கையில் பூராவுக்கும் எம்ஜி ராமச்சந்திரன் நீதான் இந்திய துணைக்கண்டே தலைக்கின்ற அறிஞன் என்ற பொருள் அல்ல. அதை தயவு செய்ய புரிந்து கொண்டால் எத்தனையோ பேருக்கு திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு காத்துக் கொண்டிருக்கின்றது. இதை உன்னிப்பாக நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் என்னை பற்றி தகுதியிலே கருதுகின்ற உண்மையாக நம்புகின்றவர்களுக்கு கூட என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதுபோல் சில காரியங்கள் நம்மை மீறி நடந்து வருகின்றன. அது கடவுள் சக்தி என்று நம்புகின்றவர்கள் எப்படியோ நம்பட்டும், இயற்கை என்று நம்புகிறவர்கள் நம்பட்டும், ஏதோ வாய்ப்பு அப்படியே நன்றாக நம்பட்டும், எப்படியோ நடைபெற்று விடுகின்றன. சரி, நான் உண்மையிலேயே அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு தகுதி உடையவன் இல்லையா என்பதா அல்ல, காரியத்தை செய்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை பெற்றிருக்கின்றனா என்பதா எனக்கு சர்ச்சைக்கு வரவில்லை. சுமார் 36 ஆண்டு காலம் இந்த சினிமாத்துறையிலே நான் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னால் பலன் பெற்றவர்கள் எத்தனை பேர் இந்த பட்டியலை சொல்லி என்னை உயர்ந்தவனை சொல்லிக் கொள்வதற்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளப் போவதில்லை. என்னால் கெட்டவர்கள் அதிகம் இல்லை என்பதை இந்த நேரத்தை நான் நிச்சயமாக உறுதியிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். நான் ஆதாரத்தோடு சொல்ல முடியும். எங்காவது ஏதாவது குறை இருந்திருந்தால் நான் ஏன் பிறந்தேன் இந்த வாக்குப்பாடு எழுதுகின்றேன், நிச்சயமாக அதை குறிப்பிடுவேன். அதுவரையும் நண்பர்கள் பொறுத்திருக்க முடியுமானா பொறுத்திருங்க. எழுத்தாளர்களுக்கு தான் அந்த நிலைமை தெரியும். நான் எதையும் விட்டு வைக்கப் போவதில்லை. என்னுடைய குறைகளையும் மற்றவன் நிறைகள் என்று சொல்லியிருந்தால் அவைகளையும் மற்றவர்களால் ஏற்பட்ட தவறுகளையும் நான் அந்த வாக்கு குறிப்பில் எழுதாமல் இருக்கப் போவதில்லை. எந்த ஒரு படத்திலாவது குறைகள் ஏற்பட்டு தவறு நேர்ந்திருந்து என்ன அது காரணமாக உருவாக்கப்பட்டிருக்குமானா நான் அதை ஏற்றுக்கொள்ள நிச்சயமாக பின்வாங்க மாட்டேன். எத்தனையோ முறை சொல்லியிருக்கின்றேன். ஒரு படம் வெற்றி அடைந்த பிறகு கூட 25 வாரங்களில் ஓடிய பிறகு கூட நான் பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றேன், இந்த வெற்றிக்கு நான் பொறுப்பல்ல என்று. காரணம், என்னோடு ஒத்துழைத்தவர்கள் எந்த அளவிற்கு உழைத்திருப்பார்கள் என்பதை நான் உணர்ந்திருப்பதால் தான்.